வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைக்கு மேன்மைக்கு அடிப்படை சாதனையே என்ற தலைப்பில் சிந்தனை செய்ய இருக்கின்ற நண்பர்களே, மேன்மை நிலைக்கு வருவதற்கு என்னென்ன சாதனைகள் செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் சுவாமிஜி சொல்கிறாங்க. சற்று நீண்ட பதிவாக இருப்பதால் 2 பகுதிகளாக பதிவு செய்ய இருக்கின்றோம் நண்பர்களே. சரி, உலகெங்கும் குழப்பங்கள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டு இருக்கின்றன. இந்த நிலை மாற வேண்டும் என்று சிந்தனை ஆற்றல் பெற்ற எல்லா உள்ளங்களிலேயும் ஒரு விரைவான ஆராய்ச்சியையும் இதற்கு என்ன முடிவு என்று ஒரு படபடப்பையும் உண்டாக்கி உள்ளது. மனிதன் எல்லா சக்தியையும் உடையவன், தெய்வத்தினுடைய சக்தி முழுமையாக பெற்றவன். ஆனால் உடல் என்ற அளவிலே, செயலிலே, செயலாற்றல் வல்லமையிலே ஒரு எல்லை கட்டப்பட்டவன். அறிவாற்றலை பொறுத்த மட்டிலே அது எல்லையற்றதாகவே மனிதனிடம் அமைந்திருக்கின்றது. அத்தகைய அறிவாற்றல் பெற்ற மனிதன் உலக வாழ்க்கையிலேயே நாம் பார்க்க போனால் அறிவு வறுமையில் அல்லவா வாடிக்கொண்டிருக்கின்றான். பொருள் வறுமை இந்த உலகத்தை தாக்கி கொண்டிருந்த நிலை எப்பொழுதோ மாறிவிட்டது, மறைந்தும் விட்டது. முன்னர் 1000 பேர் உற்பத்தி செய்து கொண்டிருந்த பொருள் இப்பொழுது ஒருவராலேயே உற்பத்தி செய்ய முடியும் என்ற அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்து நிற்கின்றது. இந்த பின்னணியிலேயே இன்று என்ன வேண்டும்? பங்கிட்டு உண்ண வேண்டிய ஒரு மனப்பான்மைதான் வளர வேண்டும் என்று சுவாமிஜி சொல்கிறாங்க. பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா, எனது சுற்றுப்பயணங்கள் மூலம் நான் உலகின் பல பகுதிகளை பார்த்தாகிவிட்டது. எனது வெளிநாட்டு பயணம் எல்லாம் ஓட்டலில் தங்கியிருப்பது, பிரச்சாரம் செய்வது, ஊரை சுற்றி பார்ப்பது என்பதாக அமைந்திருக்கவில்லை. ஆங்காங்கே நான் நமது மன்ற அன்பர்களின் இல்லங்களிலேயே அவர் தம் குடும்பங்களோடு தான் தங்குகின்றேன். எல்லா மத இன ஜாதி மக்களோடும் தொடர்பு கொள்ளும் வாய்ப்பு எனக்கு நிரம்ப கிட்டியுள்ளது. செல்லும் நாடுகளில் ஒவ்வொரு இனத்திலும் உள்ள பண்பாட்டின் தன்மைகளை ஆராய்ந்து கொண்டு வருகின்றேன். அப்படி பார்க்கின்ற பொழுது எங்கும் ஒரே ஒரு தவறுதான் மனித சமுதாயத்திலே எல்லா இன்னல்களுக்கும் காரணமாக இருப்பதை பார்க்கிறேன். அந்த தவறு அல்லது குறைபாடு என்ன என்றால், மனிதனானவன் தன்னிடம் அடங்கி இருக்கக்கூடிய எல்லையற்ற ஆற்றலை உணர்ந்து கொள்ளவில்லை. அதற்கு முன்னும் பின்னுமாக மூலமும் முடிவாக இருக்கக்கூடிய இயற்கையினுடைய ஒரு நியதியை, ஒரு சட்டத்தை உணர்ந்து கொள்ள இயலவில்லை அவனாலே. மனிதனுடைய ஆற்றலையும் இயற்கையினுடைய நியதியையும் மனிதன் இணைத்து விட்டால் உலகத்தில் பிரச்சனைகளே இல்லை என்ற நிலையை எட்டிவிடலாம். உதாரணமாக ஒன்று பழக்கத்தின் வாயிலாக வந்துவிட்டது. எல்லா மக்களும் எல்லா நாட்டிலேயும், குடும்பத்திலேயும் சரி, அரசியலிலும் சரி, சமுதாயத்திலும் சரி, பொருள் துறையானாலும் சரி, என்ன நினைக்கிறார்கள் என்றால், தான் செய்வதுதான் சரி, எண்ணுவதுதான் சரி, மற்றவர்கள் என் கருத்துக்கு ஒத்து வர வேண்டும், நான் சொல்வதைப் போல அவர்கள் செய்ய வேண்டும், அவர்கள் இவற்றை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று எப்பொழுதுமே பிறர்பால் மனம் வைத்து தன்னுடைய மன அளவிலே, தான் கட்டுப்பட்டிருக்கக்கூடிய மன அளவிலே பிறரை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற அளவிலே முனைப்பு உண்டாகின்றது. என்றாலும் இது முடியுமா? கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. ஒவ்வொருவருக்கும் அறிவு இருக்கின்றது, அனுபவம் இருக்கின்றது, தேவை இருக்கின்றது, இதுவரையிலேயே வளர்ந்த தன்மை இருக்கின்றது, அவர்களிடம் தொடர்ந்து வரக்கூடிய வினை பயன் இருக்கின்றது. இவ்வளவையும் மறந்துவிட்டு இவர் என் வழியே தான் நடக்க வேண்டும், நான் சொல்வதைத்தான் செய்ய வேண்டும், நான் விரும்புவதைத்தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நிலை மாறி பிறருடைய உள்ளம் உணர்ந்து, நிலை உணர்ந்து, அவருக்கு என்ன உதவி நான் செய்ய முடியும் என்று திரும்பிக் கொண்டால் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலேயே இப்போதுள்ள பிரச்சனைகள் அனைத்தையும் கடந்து நிற்கலாம். பிறரிடமிருந்து இவற்றை பெற வேண்டும் என்று நினைப்பதில் அறிவு வறுமை ஏற்பட்டுவிட்டது.
என்னிடம் இருப்பது என்ன? இதை கொண்டு நான் வாழ்வேன், குடும்பத்தை வாழ வைப்பேன், சுற்றத்தாருக்கு உதவுவேன், சமுதாயத்திற்கு தொண்டு செய்வேன், உலக நலம் காப்பேன் என்ற அளவிலே ஒவ்வொரு மனிதனும் திரும்பிவிட்டால், மனம் திரும்பிவிட்டால் அந்த விளக்கத்திலே செயல் திருத்தம் வரும். இங்கே ஒவ்வொரு மனிதனும் செல்வந்தனாகவே இருப்பான், உபரி மிச்சமுடையவனாக இருப்பான். அவ்வாறல்லாது பிறரிடமிருந்து எதிர்பார்க்கிற வரைக்கும் பற்றாக்குறை அகலவே அகலாது. சிந்தனையாளர்கள் இன்றைக்கு சிந்திக்க வேண்டியது இவ்வளவுதான். புத்தகங்கள் எத்தனை படித்தும் பயனில்லை. அரசியல் மூலமாக நமது சமுதாய அமைப்பு திருந்திவிடும், உலகம் திருந்திவிடும் என்று நம்புவதற்கே இடமில்லை. அரசியல் வேண்டுமா என்றால் வேண்டும். அதே போல பொருள்துறையிலே விஞ்ஞான வளர்ச்சி வேண்டும். ஆனால் மேன்மேலும் வளர்ந்துவிட்டால் ஏதோ பெரிய பெரிய நன்மைகளெல்லாம் ஏற்பட்டுவிடும் சமுதாயத்திற்கு என்று எண்ணுவது தவறு. உலகத்தில் இன்றுள்ள குழப்பங்களையும் அச்ச உணர்வையும் அரசியல் தலைவர்களாலோ தொழில் அதிபர்களாலோ தீர்க்கவோ நிவர்த்தி செய்யவோ முடியவே முடியாது. இதுவரை தோன்றியுள்ள மதங்களும் மனிதகுலத்தை செம்மைப்படுத்த முடியவில்லை என்று நிரூபணம் ஆகிவிட்டது. ஏதோ இதுவரையில் மதங்கள் இருந்ததில் இந்த அளவாகிலும் மனிதன் ஓரளவு மனிதத்தன்மை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றான். ஆனால் மதங்களுடைய நோக்கம் எதுவோ அந்த நோக்கத்தையும் நிறைவேற்றி வைக்கவில்லை மதங்கள். இந்த நிலையிலே வேண்டியதென்ன? போதனையா என்றால் அல்ல. போதனைகள் நிரம்ப உள்ளன. இப்பொழுது சாதனை தான் வேண்டும். அந்த சாதனை எவ்வாறு இருக்க வேண்டும்? பிறர் மூலமாக இவற்றை சாதிக்க வேண்டும் என்று எண்ணுவதை விட்டு முதலில் தன்னை கணக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் நான் எங்கே இருக்கின்றேன், எவ்வாறு இருக்கின்றேன், என்னுடைய நிலைமை என்ன, வயதிலே, வலுவிலே, அறிவிலே, செல்வ நிலையிலே, அதிகாரத்திலே, சூழ்நிலையிலே, தொழில் திறமையிலேயே நான் எங்கே இருக்கிறேன், எவ்வாறு இருக்கிறேன், என்னுடைய நிலைமை என்ன என்று ஒவ்வொரு மனிதனும் ஒரு கணிப்பு வைத்து கொள்ள வேண்டும். இவ்வளவையும் வைத்துக்கொண்டு, இந்த கணிப்புகளை எல்லாம் வைத்துக்கொண்டு தான், குடும்பம், சுற்றம், ஊரார், உலகம் என்ற ஐவகை கடமைகளை எந்த அளவிலே செம்மையாக செய்ய முடியும் என்று எண்ண வேண்டும். அறிவை விரிக்க வேண்டும். இதுதான் திட்டமாக இருக்க வேண்டும். இந்த 5 வகை கடமைகளை செம்மையாக செய்வதற்கு என்னுடைய திறமையை, ஆற்றலை எந்த அளவு வளர்த்து கொள்ள முடியும் என்று சிந்திக்க வேண்டும். இந்த உலகிலே எவரிடமிருந்தும் நான் எதையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எதிர்பார்ப்பது ஏமாற்றத்தில் தான் முடியும். எதிர்பார்க்கிற போது ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் நீட், குவாலிட்டி, குவான்டிட்டி அண்ட் டைம், இந்த 4ம் சேர்ந்துதான் ஒன்றை எதிர்பார்க்கிறோம். அதாவது ஒரு தேவையை உணர்தல், தேவையிலே உள்ள நீதி உணர்வு, அதனுடைய அளவு, அதனுடைய தன்மை, அதனுடைய காலம், இந்த 4ஐ வைத்து கொண்டு தான் பிறரிடம் எதிர்பார்க்கின்றோம். ஒரு காலம் இந்த 4ம் ஒத்து வராது, ஒத்து வருவது இல்லை. அதனால் எதிர்பார்த்தல் எல்லாம் ஏமாற்றத்தில்தான் முடியுமே தவிர எதிர்பார்ப்பது அப்படியே நடைபெறாது. ஏனென்றால் எதை எதிர்பார்த்தாலும் அது கற்பனைதானே தவிர யதார்த்தமாகாது. அதை விட இயற்கை நியதியை வைத்து கொள்ளுங்கள் என்று சுவாமிஜி சொல்கிறாங்க. மனிதனுடைய ஆற்றலை வைத்து கொள்ளுங்கள். எதை செய்தாலும் எந்த செயலுக்குரிய விளைவு எப்படி வருகிறது என்று சிந்திக்க வேண்டும். எண்ணம், சொல், செயல் இந்த 3ஆலும் எதை செய்தாலும் இடம், காலம், தொடர்பு கொள்ளும் பொருளுக்கு ஏற்ப விளைவு நிச்சயம் உண்டு. அந்த விளைவு துன்பமோ இன்பமோ, எந்த அளவிலே இன்ப துன்பம் என்பதை கணித்து கொள்வதற்கு இதுவரையிலேயே வாழ்ந்து கண்ட அனுபவம் ஒவ்வொருவருக்கும் போதும். ஆகவே முன்கால அனுபவத்தை மனதிலே கொண்டு தற்கால சூழ்நிலைகளை கணித்து கொண்டு எதிர்கால விளைவையும் யூகித்து கொண்டு தான், சமுதாயம், இயற்கை இந்த 3ஐயும் இணைத்து கொண்டால் இந்த 6 கோணங்களிலே ஒரு மனிதன் மனதை விரித்து கொண்டு செயல் செய்ய பழகி கொள்ளும் போது தவறு என்பதே இருக்காது. தவறு என்றால் என்ன? தனக்கும் பிறருக்கும் துன்பம் விளைவிக்கக்கூடிய செயல்தான் தவறு. அந்த தவறு அறிவு வறுமைதான் என்று சுவாமிஜி தொடக்கத்திலேயே சொன்னாங்க. அறிவு வறுமை என்று பார்த்தா 3 வகையில் இருக்குது. அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம். இந்த 3 வகையிலையும் மனிதன் கடந்தாக வேண்டும். அறியாமையை போக்கிவிடுவது எப்படி? சிறு குழந்தை பிறந்தது என்றால் அது வயது வரும் வரையிலேயே, சிந்தனை ஆற்றல் வரும் வரையிலேயே அறியாமையில் தான் இருக்கும்.
ஆனால் அறிந்தவர்கள் அதை நெறிப்படுத்தி மேல் பாதுகாப்பாக இருந்து அதனை செயல்படுத்தி வாழ வைக்க வேண்டும். அதன் மூலமாகத்தான் அறியாமையினால் தீமை வராதிருக்கும். அறியாமையில் செய்யக்கூடிய செயல்கள் பழக்கமாகி அந்த பழக்கமே பிற்காலத்தில் மனித இனத்திற்கு தொல்லையாகவும் தொந்தரவாகவும் இல்லாதிருக்க வேண்டுமானால் அதைத்தான் பக்தி மார்க்கம் என்று சொன்னார்கள். அறிந்தவர்கள் மூலம் அறியாதவர்கள் நெறிப்படும் ஒரு வாழ்க்கை நெறி, அது பக்தி. அதுக்கு அடுத்து அலட்சியம் என்றால் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் இந்த செயல் செய்தால் இன்னது விளையும் என்பது தெரிந்திருந்தும் கூட சரி பார்த்து கொள்ளலாம் என்று அளவிலே காலையிலிருந்து மாலை வரையிலே எவ்வளவு செயல் செய்கிறோம் என்று எண்ணி பார்க்கணும். அதற்கு சுவாமிஜி பல உதாரணங்கள் சொல்கிறாங்க. இப்போ சாவியை வைக்கிற போது வைத்து விட்டு எத்தனை தடவை தேடிக்கொண்டிருக்கிறோம். கண்ணாடியை கழற்றி வைத்து விட்ட பிறகு அதை தேடி எடுப்பதற்கு இன்னொருவர் உதவியை நாடுகிறோமே. அங்கே என்ன அறியாமையா? அல்ல, அலட்சியம்தானே அது. இந்த இடத்தில் தான் சாவியை வைக்கணும், இல்லை என்றால் மறந்து போவேன், முன்னர் மறந்து போயிருக்கிறேன், அதனால் இந்த இடத்தில் தான் சாவியை வைக்க வேண்டும் என்பதாக ஒரு கொள்கையை வைத்து கொள்ள வேண்டும். ஒரு முறையை ஏற்றுக்கொண்டால் அதன்படியே நடக்க முயன்றால் மீண்டும் ஒரு சாவியை தேட வேண்டிய அவசியமே இருக்காது. அதுபோல ஒவ்வொரு பொருளையும் அளவுக்கு மேலே அனுபவிக்கிற போது தான் துன்பம் வரும். இது நமக்கு நன்றாக தெரியும். தெரிந்திருந்தும் கூட பரவாயில்லை என்று நைட்டில் 2வது ஷோ சினிமா போகிறோம், கண் எரிச்சல் ஏற்படும், காலையில் வேலைக்கு போகிறது கடினமாக இருக்கும் என்பது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை விட எனக்கு நேரமே இல்லை என்ற அளவில் அலட்சியம் செய்துட்டு, உடலையும் அலட்சியம் செய்துட்டு திரைப்படம் பார்க்க போகிறோம் என்றால் இந்த மாதிரி அலட்சியத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பாருங்க. அடுத்து உணர்ச்சி வசப்படுவது. இன்பம் துன்பம் என்ற உணர்ச்சிகளிலே ஈடுபட்டு இன்பத்திலேயே அதிகமாக நாட்டமும் துன்பத்திலே அச்சமும் கொண்டு பிறரோடு விருப்பம் கொள்வது அல்லது வெறுப்பு கொள்வது, பொருட்களின் மேல் விருப்பு கொள்வது என்பதில் என்ன உண்டாகிறது என்றால் பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், இந்த 6 தீய குணங்களும் உண்டாகும். இந்த உணர்ச்சி வயப்படுவதிலிருந்து விடுபட வேண்டுமானால் அந்த விழிப்பு நிலை அவசியம். எனக்கு என்ன வேண்டும்? அமைதி வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும், இன்பம் வேண்டும், மன நிறைவு வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? வேண்டும் என்று வேண்டிவிட்டால் மட்டும் போதுமா? போதாது. எதை வேண்டினாலும் அதற்குரியது செய்தால்தானே வரும். எல்லாம் வல்ல இறைவன் ஏதோ ஒன்றும் தெரியாதவன் என்று நினைத்து கொண்டு, அப்பனே உனக்கு 10 தேங்காய் கொடுத்து விடுகிறேன், நீ எனக்கு இந்த வேலையை முடித்து கொடு என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறான் மனிதன். இவனுடைய தேங்காய்க்காகவா அவன் காத்து கொண்டிருக்கிறான் என்று எண்ணுவது எவ்வளவு அறியாமை. இதை விட்டு அவன் எல்லாம் வல்லவன், நீ என்ன செயல் செய்கிறாயோ உன்னுடைய நோக்கம், உன்னுடைய திறமை இவற்றிற்கேற்ப உன் செயலிலே விளைவாக இறைவனே வருகிறான் என்பதாகத்தான் இயற்கை நியதி ஈர்க்கின்றது. எந்த செயல் யார் செய்தாலும் அந்த செயலிலே விளைவாக வருகின்றான் இறைவன். அப்போது நல்ல நோக்கத்தோடு திறமையோடு ஒருவர் எந்த காரியத்தை செய்தாலும் இன்பம் என்பது ஊற்றெடுத்து வருவதை பார்க்கலாம். அதே போல பேராசையையோ மற்ற தவறான வழியிலேயோ மனதை வைத்துக்கொண்டு திறமையற்ற முறையிலே செயலை செய்யும்போது அதனால் ஏற்படக்கூடிய துன்பத்தை என்னவென்று சொல்வது என்றால், அந்த துன்பம் மனிதனை திருத்தும் ஒரு வழியே தவிர அது கூட தண்டிக்கக்கூடிய வழி அல்ல. இந்த செயல் தவறு என்று உணர்ந்து இவன் திருந்தி கொள்வதற்காக அவன் அந்த செயலிலே, அதாவது இறைவன் அந்த செயலிலே துன்பத்தை வைத்திருக்கிறான். ஆகவே இந்த இயற்கை நீதியை செயலிலே விளைவு என்பதை நாம் உணர்ந்து கொண்டோமே ஆனால் எல்லா மதங்களுக்கும் உட்கருத்தாக உள்ள பொருளை உணர்ந்து கொண்டவர்களாகவே ஆவோம் என்று கூறி இந்த முதல் பகுதியில் இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.